வணக்கம் தினமலர் நேயர்களே. இன்றைக்கு தேர்தலோட முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று கிட்டத்தட்ட அந்த மேஜிக் நம்பரை டச் பண்ற நிலைமையில இருக்காரு. இவ்வடியான வெற்றிகள் குவிந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட திமுகவும், அதிமுகவும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய ப்ரெடிக்ஷன் இருந்தால் கூட அந்த ப்ரெடிக்ஷன்லாம் காலி பண்ணிட்டு புதிய வரலாறு படைக்க போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு நடுவுல தேசிய கட்சிகளோட பங்கு என்னவாக இருக்கிறது? அவர்களோட வளர்ச்சி என்ன? அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. இன்னும் சிறிய சிறிய கட்சிகளின் நிலைமை என்ன? முதல் இடத்திற்கு தாவேகா வந்துவிட்டால் 3வது இடத்துக்கு யார் செல்வார்கள்? 2வது இடம் யார்? எதிர்க்கட்சி யார்? அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதற்கு நடுவுல நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், பரபரப்பா இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்தீங்களா? இந்த களம் இப்படித்தான் இருக்கும்னு ஏதாவது கணிச்சிருக்கீங்களா? தமிழக தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும், தேசம் முழுக்க 5 மாநில தேர்தலில் பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை சுவைத்திருக்கிறோம். அஸ்ஸாம் மாநிலத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் ஒரு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 200 தொகுதியை தொடக்கூடிய அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி கேரள மண்ணில் கூட இன்றைய நிலவரத்தில் 2 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் போகிறாங்க சட்டமன்றத்துக்கு பாஜகவில் இருந்துன்னா அது ஒரு சந்தோஷத்திற்குரிய விஷயம். பாண்டிச்சேரியிலையுமே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி. அப்போ 5 மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் ஏறக்குறைய 3 மாநிலத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். ஒரு மாநிலத்தில் 2 இலக்க நம்பர் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் 2ன்னு தொட்டிருக்கிறோம் கேரளாவில். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு சரியான வெற்றி வாகை சூடாவிட்டாலும் கூட பெரிய அளவிற்கு இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேர்தல் நிலவரம். இதில் தமிழகத்தை நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் திரு விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு யாருமே கணிக்கலை. எந்த கருத்து கணிப்புமே அப்படி சொல்லலை. யதார்த்தமாக ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் சொன்னது. வேணா அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அவங்க கருத்து கணிப்பு இன்றைக்கு சரியாக 3 பேர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. திமுக வேண்டாம். எப்போதுமே 5 வருஷம் திமுக ஆட்சி செய்து விட்டாலே அந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாசமாக போகும், மின் தட்டுப்பாடு இருக்கும், பாலியல் குற்றங்கள் பெருகும், ஊழல் பெருகி போகும், எல்லா இடங்களிலுமே தீமைகள் மலிந்து கிடக்கும். இதுதான் திமுக ஆட்சின்னு வேறு வழியே இல்லாமல் மக்கள் வெறுத்து போய் அதிமுகவுக்கு போடுவாங்க. இன்றைக்கு சூழல் என்னென்னா, அவர் ஒரு நடிகர் என்பதை தாண்டி புதியவருக்கு வாக்களிப்போம் அப்படின்ற மக்கள் இன்றைக்கு 1 திரண்டு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்கு இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கான ஒரு காரணமாக இருக்குது. அதில் மறுப்பதற்கு இல்லை. நம்ம ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணுன்றது தான் ஒரு நல்ல பண்பு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோ காங்கிரஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வெற்றியை இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் ஈட்டுகிறாருனாலோ, அல்லது மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி, அஸ்ஸாமில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி, அதே போன்று புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றினா, இல்லை அது வெற்றின்னு ஒத்துக்க மாட்டோம், இது எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் இவர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு புது கதை சொல்லுவாங்க. இவர்கள் வெற்றி பெற்ற கேரளாவில் அந்த கதையை சொல்ல மாட்டாங்க. எங்களை பொறுத்தவரை எந்த மாநிலமாக இருந்தாலும் மக்களுடைய கருத்திற்கு, மக்களுடைய அந்த அபிமானத்திற்கு நாம் மரியாதை செலுத்தணும். அதனால் இன்றைக்கு 100 என்கிற இலக்கை தாண்டி திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஜனநாயகத்தில் மக்கள் அவரை நம்பி வாக்களித்திருக்கிறாங்க. அவர் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறார் என்ற பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஊழலற்ற கட்சியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துகிறாங்க. இன்றைக்கு தேசம் முழுக்க 19 மாநிலங்களை கடந்து நாம் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஊழலற்ற கட்சி. பெரிய அளவுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. தலைவர்கள் என்பவர்கள் உருவாகுவார்கள். இப்போ இதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் இங்கே தமிழகத்தில் சாதித்திருக்கிறார். இல்லை, 2 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சொன்ன இதே நிலைமை தான் இங்கே இருந்தது. இங்கே நீங்கள் 2 விஷயத்த சொன்னீங்க. திமுக மீது அதிகப்படியான அதிருப்தியும் கோபமும் மக்கள் இருக்குன்னீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் இருந்தது. பாஜக ஊழலற்ற கட்சின்னீங்க. 2 வருடத்துக்கு முன்னாடி அதுதான் நிலைமை. மக்களுக்கு புதியவர்களுக்கு வாக்கு அளிக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே நிலைமை தான். அந்த நிலைமையில் பாஜக தனித்து போட்டிட்டது. ஆனால் முழுமையாக திமுக தான் வென்றிருக்கிறது. அப்படின்னா மக்கள் பாஜகவையும்
இவர்களோடு தான் சேர்த்து பார்க்குறாங்களா, இல்லை பாஜகவை தமிழகம் புறக்கணித்து கொண்டே இருக்கிறதா, அதோட ஒரு வெளிப்பாடை தான் நம்ம இப்போ பார்க்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் 25 ஆண்டுகள் போராடி தான் ஆட்சி அமைச்சோம். அதே போன்று ஒடிசாவில் 25 ஆண்டுகள் போராடி அந்த மக்களுடைய நம்பிக்கை பெற்று சித்தாந்த ரீதியான ஆட்சி அமைக்கிறோம் நாங்கள். ஏதோ ஒரு கவர்ச்சி அல்லது ஒரு நடிகர் அப்படின்லாம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதன்மையானது என்ற கொள்கையை சொல்லி தேசத்தின் மீது பற்றுள்ள மக்களாக அந்த மக்களை உருவாக்கி, அதே போன்று நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் வீணடித்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் ஆட்சியாளர்களாக இருந்தவங்க, எப்படி ஐரோப்பிய கலாச்சாரமும் அதே போன்று அரபு கலாச்சாரமும் இங்கே உள்ளே நுழைந்து இந்த மண்ணுக்கான கலாச்சாரம் காணாமல் போயிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் சொல்லி மக்களுக்கு புரிய வைத்து ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தேசப்பற்றின் அடிப்படையில் ஒன்று கூட்டி அதன் மூலமாக வெற்றி பெறுவது என்பது மேஜிக்கில் நடக்காது, அது கடின உழைப்பில் நடக்கும். ஆனால் ஒரு முறை அந்த உழைப்பில் வெற்றி பெற்று விட்டால் மீண்டும் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும். குஜராத்தில் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, மத்திய பிரதேசத்தில் மீண்டும் மீண்டும், ராஜஸ்தானில் மீண்டும், அதே போன்று ஹரியானாவில், உத்தரகாண்ட், எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ அஸ்ஸாமில் மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த அடிப்படையில் நாங்கள் போகிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை மக்களுக்கு புரிய வைப்போம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கமாக இருக்கட்டும், அஸ்ஸாமாக இருக்கட்டும், நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், குஸ்பெட்டியாவுக்கோ ஹம் பார் நிகாலேங்கே. அதாவது யாரெல்லாம் இங்கே ஆக்கிரமிப்பாளர்களாக வந்திருக்கிறார்களோ, ஊடுருவல்காரர்களாக யார் வந்திருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் வெளியேற்றுவோம். ஆனால் அதை காங்கிரஸும் மம்தா போன்றவர்களும் இங்கே இருக்கிற திமுகவும் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமியர்களை வெளியேற்ற போகிறாங்கன்னு. கிடையாது. இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய தொன்று தொட்டு சுதந்திரத்திலிருந்து இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியரையும் வெளியேற்ற போகிறதில்லை. யார் பங்களாதேஷிலிருந்து ஊடுருவி வந்திருக்கிறார்களோ அவர்களை வெளியேற்றினால் அவர்களை இஸ்லாமியராக பார்க்கக்கூடாது. அவர்கள் நாடு வேறு, நம் நாடு வேறு. தேசம் என்ற அடிப்படையில் சவுதி அரேபியாவுக்கு இங்கேருந்து வேலைக்காக போகக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு நாள் லேட்டாகி அவர் வீசாவை புதுப்பிக்கலைன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு நாடு கடத்திடுவாங்க. அப்போ அவன் தன்னுடைய தேசம் இஸ்லாமிய நாடு என்பதை தாண்டி இந்த நாட்டின் பிரஜை நீ கிடையாது என்பதில் தெளிவாக இருக்கா. நீ முஸ்லீமா வா சேர்த்துக்கிறன்றதெல்லாம் கிடையாது. அப்படின்னா ரோஹிங்கியா முஸ்லீம்கள்லாம் போய் சேர வேண்டியதானே. அப்போ இவர்கள் பொய் பிரச்சாரம் பண்ணாங்க, மைனாரிட்டிக்கு எதிரான. நீங்கள் வேணால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மேற்கு வங்கத்தில் இனிமேல் தான் அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. நானே பார்த்தேன், இஸ்லாமிய பகுதிகளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களை காட்டி பயமுறுத்துவது என்பதை இனி செய்ய முடியாது. இஸ்லாமியர்களும் இன்றைக்கு விழிப்புணர்வாக இருக்காங்க, கிறிஸ்துவர்களும் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் இரண்டு கட்சிகளுமே கடந்த காலத்தில் பாஜகவை அது ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்பது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கலாம், அதிமுகவோடும் அமைச்சிருக்கிறோம், திமுகவோடும் அமைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய கருவாக இருந்தது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலையில தான் விஜய் போன்றவர் இருக்கும் பொழுது திமுகவை நம்ப முடியல. ஏன்னா திமுக சிறுபான்மை மக்களுக்கு எதையுமே செய்யலை, வெறும் மோடி வந்துருவார் என்ற பயத்தை காட்டி அவர்களிடத்திலிருந்து வாக்கு பெறுகிறதே தவிர சிறுபான்மை மக்களுக்கு கல்வியிலேயோ பொருளாதாரத்திலேயோ முன்னேற்றம் கிடைக்கல. அந்த அடிப்படையில் அவர்கள் பார்க்கும் பொழுது இனி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாஜகவிற்கு வாக்களிக்கலாம் என்ற பெண்கள் மனநிலை இன்றைக்கு ஓரளவு வந்திருந்தாலும் கூட வெகுஜன சிறுபான்மை மக்கள் மாற்றி வாக்களிப்புன்னு யோசிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தாவேகாவிற்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே நான் இதை வரவேற்கிறேன். சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் அப்படின்ற ஒரு மாயை இருந்துச்சுல, அதை இன்றைக்கு விஜய் உடைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் தாவேகாவிற்கு மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவில் எந்த அளவுக்கு மாறி இருக்கும்? மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்து கொண்டிருந்த அந்த சிறுபான்மையினரோட வாக்குகள் எந்த அளவுக்கு விஜய்க்கு மாறி இருக்கும்? 15% சிறுபான்மை மக்களுடைய வாக்கு தமிழகத்தில் இருக்கிறது. இந்த 15%த்தில் 10% வாக்கு சிறுபான்மை மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள் என்றெல்லாம் வைத்து மதத்தின் பெயரால் மசூதிகள் எல்லாம் பிரச்சாரம் செய்து இப்படியெல்லாம் செஞ்சதின் அடிப்படையில் ஒரு 3% வேண்டுமானால் திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஆனால் மாற்றம் வேண்டும், தேச அளவில் வளர்ச்சி இருக்கிறது, அது தமிழகத்திலும் வளர்ச்சி வேணும்னு நினைக்கிற கிறிஸ்துவ மக்களும் இஸ்லாமியர்களும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த அளவுக்கு போராட்டம் இருந்தாலும் ஒரு புதிய கட்சி எமர்ஜாய் வந்தால் கூட நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம், ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம்னா நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள்.
ஒரு பெரிய நல்ல செய்தி சிறுபான்மை மக்கள் தந்திருக்கிறாங்க திமுகவுக்கு. இனி சிறுபான்மை மக்கள்னா நாங்கள் தான் பாதுகாவலன் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்களோ வரக்கூடிய காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ பேச முடியாது. நீங்கள் எங்களுடைய பாதுகாவலன் இல்லை என்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாஜக தவறவிட்ட இடங்கள் அப்படின்னு நம்ம அலசினாக்கா, அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தாமல் போனது, நீங்கள் கட்சி ரீதியாக இல்லை அவரே விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட சாதாரண பாமர தொண்டன் மனதில் அது ஆறாத வடுவாக அமைந்து விட்டதாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அண்ணாமலை இல்லாமல், களத்தில் இல்லாமல் சந்தித்தது என்பது ஒரு பின்னடைவாக பார்க்க முடியுமா, அல்லது இல்லை தொண்டர்களுக்கு அது புரிஞ்சது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் தேதி இன்றைக்கு இப்போது வாக்குகள் எண்ணிக்கை இருக்குது, இதெல்லாம் முடிந்த பிறகு அவரே மனம் திறந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பாஜகவுடைய ஒரு பின்னடைவுக்கு என்ன காரணம் என்பதை அவர் அவருடைய பார்வையில் நிச்சயமாக பேசுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிங்கிள் லீடரை வைத்து எப்பயுமே மையப்படுத்தி எந்த மாநிலத்திலுமே பிரபலப்படுத்தினதே கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு முதல்வர்களாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாரும் புதிய முகமாக மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில் அங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாத புதியதாக ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மத்திய பிரதேசத்தினுடைய மாநில முதல்வராக இருக்கிறார். டெல்லியில் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கும் பொழுது ஒரு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தான் வந்து ரேகா குப்தா அவர்கள் மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறாங்க. தமிழகம் வந்து நார்த் இந்தியாவில் சார், நாங்கெல்லாம் தமிழங்க, நீங்க உங்க அந்த கேம் இங்க ப்ளே பண்ண முடியாது இல்லையா? எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் சொன்னவங்க தமிழகத்தில் வெற்றிவேல் வீரவேல்னு பேச வேண்டியிருந்தது. அப்போ அந்த இடத்துக்கான கேமை மாற்றி விளையாடுவதில் மிகவும் கைத்தேர்ந்தவர்கள் பாஜகவினர், அதை மறுப்பதற்கு இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது இங்கு நீங்கள் இப்போ விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்றத தாண்டி கூட காலங்காலமாக அப்படி தான் தமிழகமே ஓட்டு போட்டிருக்கு. எம்ஜிஆருக்காக போட்டாங்க, கருணாநிதிக்காக போட்டாங்க, ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க. யார் அங்கே கேண்டிடேட்டுங்கிறது அங்கே பெரிய விஷயம் கிடையாது. 1% யோசித்து பார்த்து போடுறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெருவாரியான ஓட்டுகள் நான் எம்ஜிஆருக்கு தான், பச்சை இலைக்கு தான், ரெட்டை இலைக்கு தான், உதயசூரியனுக்கு தான் பச்சையை கொடுத்து காமிச்சவங்களாம் இருக்காங்க. அப்படியான ஒரு மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும், அதற்காகத்தான் அண்ணாமலையை எடுத்துட்டு வந்தீங்க. ஒரு இங்கே பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. தமிழகத்தில் ஐடென்டிட்டியை வச்சு தேர்தலை சந்திப்பதுன்னு ஒரு சில கட்சிகள் இருக்குது, ஐடியாலஜியை வச்சு தேர்தலை சந்திப்பதுன்னு ஒரு கட்சி இருக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் வரோம். அது ஐடென்டிட்டியான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திரு அண்ணாமலை அவருடைய உழைப்பெல்லாம் நாங்கள் வந்து குறை சொல்லவே முடியாது, கடினமான உழைப்பு. இந்த தேர்தலில் கூட தேர்தல் சுற்றுப்பயணம் செஞ்சார், பிரச்சாரம் பண்ணார். நான் ஒரு ஸ்டார் கேம்பெயினர் இருந்தேன், அவர் ஒரு ஸ்டார் கேம்பெயினர். நாங்கள் எல்லாமே கடுமையாக உழைத்தோம், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெறும் ஐடென்டிட்டியை வச்சு மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு பாஜக தேவையில்லையே. எங்களுடைய சித்தாந்தம் என்ன சொல்கிறோம், நாங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட்ன்றோம். இந்த டிஃப்ரெண்ட்டான பார்ட்டி என்று சொல்வதற்கு காரணமே இவர்களெல்லாம் வெறும் முகத்தை காட்டி, கவர்ச்சியை காட்டி அல்லது நடிப்பை காட்டி வெற்றி பெறுவதற்கும், சித்தாந்தத்தை சொல்லி, தேசப்பற்றை சொல்லி, கலாச்சார பண்பாட்டை மீட்டெடுப்பதை சொல்லி நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை, நீண்ட நெடிய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தி பாரதத்தை பாதுகாக்கணும், மீண்டும் ஒரு பாரதம் அடிமையாகிவிடக்கூடாது என்ற திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்யும் பொழுது இன்னும் 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்குமே தவிர தனிநபரின் முகத்தின் அடிப்படையில் இருக்காது. தனிநபர் முகம் என்பது தமிழகத்திற்கு கண்டிப்பாக தேவை, தலைவர்கள் உருவாக்கப்படணும். அது பாரதிய ஜனதா கட்சியில் பழைய தலைவர்களே இருக்காங்க, புதிய தலைவர்கள் வந்து புதுசாக உருவாகலை என்ற அந்த வலியும் அந்த கவலையும் எல்லாருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. அதற்கான ஸ்பேஸை நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் கொடுப்பாங்க. இந்த பின்னடைவுக்கான என்னெல்லாம் காரணிகள் இருக்குது என்பதை எங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள் நிச்சயமாக சிந்திப்பாங்க. அடுத்த கட்டம் இன்னும் வீரியமாக முடிவெடுப்பாங்க. ஆனால் வெறும் தலைவர்களுடைய முகத்தை வைத்து வெற்றி பெறுவது என்பது அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே சரியாக வராது. அதனால தான் தமிழகம் இன்றைக்கு ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தை பார்த்து வாக்களித்ததுனால 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கிச்சு. கடந்த காலத்திலும் அப்படித்தான். அப்போ இந்த நிலை மாறணும் என்பதற்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். நாங்களுமே அந்த தப்பை பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் உங்களுக்குமே தெரியும், களத்தில் நீங்கள் பயணித்தவர், வேலை செஞ்சவங்க. இத்தனை வருடங்களாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற பாஜக மக்களை கவர்ந்ததுக்கும் குறுகிய காலத்தில் அண்ணாமலை செய்ததற்குமான ஒப்பீடு
எதற்கும் எதற்குமான ஒப்பீடுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி அதிகப்படியான வளர்ச்சிகள் இருந்தது நீங்க பார்க்குறீங்க. அப்படி இருக்கப்ப ஒரு ஐகானா இருக்காரு. அவர் ஐடியாலஜில எந்தவித மாற்றங்களும் கிடையாது. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க போறது கிடையாது. நீங்க சொல்ற மாரியே ஐடியாலஜி பின்பற்றுற கட்சி தான். அவரும் அததான் பின்பற்றுறாரு. இப்ப இப்ப அவரு யாரும் ஒதுக்கலங்க. இல்ல இல்ல அண்ணாமலை அவர்கள இல்ல ஒதுக்கல. ஒதுக்கல. ஆனால் இந்த கேம்ல இருந்து அவர் லீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அ உங்க கட்சிக்காரங்கிட்ட இல்ல. நிறைய ஆதரவாளர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா, இந்த அண்ணாமலைக்காக நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்னு ஒரு குரூப் இருந்தது. அந்த வாக்குகள் எல்லாம் இப்ப தாவேகாவிற்கு போயிருக்கிறது. அதை உணர முடிகிறதா? அது தாவேகாவிற்கு போனதா என்பத அவ்வளோ அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் யாருக்காக பேசினாரு? இப்போ வேலூர் இப்ராஹிம் யாருக்காக பேசுகிறேன்? எங்களுடைய தனிநபர்களுக்காக இல்லை, தேசத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தமாகவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்தும் அப்படித்தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர, அண்ணாமலை ஒரு மாஸ் லீடரா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர் வந்த பிறகு பாஜக மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதே வேளையில் அவர் மட்டுமே கட்சி இல்லை என்ற ஒரு உண்மையையும் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சில நேரங்களில் இப்படியான சில தலைவர்கள், தேசம் முழுக்க பிரபலமான தலைவர்களே பாஜகவில் திடீர்னு அவங்க ஒன்று விலகிடுவாங்க, இல்லை திடீர்னு அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கு காரணம் சில சூழல்களால் எடுக்கக்கூடிய தேசிய தலைமையின் முடிவு தான். இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் அவர் பிரச்சாரகராக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அவரை பிரச்சாரம் செய்ய அனுப்பியிருக்கிறாங்கன்னா, இது இங்கே இருக்கிற மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய தனிப்பட்ட முடிவா? இல்லை. அல்லது வேறு யாராவது இங்கே உள்ள தலைவர்கள் சொல்லி தான் அவர் கேட்டாரா? அப்படிலாம் கிடையாது. ஒரு தேசிய தலைமை முடிவெடுக்கிறது. அண்ணாமலை அவர்கள் என்ன பணி செய்ய வேண்டும் இந்த தேர்தல்னு, அது என்ன ப்ளஸ் மைனஸாக இருந்தாலும் தேசிய தலைமை தான் பார்த்துக்கொள்ளுமே தவிர, அதில் நாங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எதுவோ அந்த கட்டளையை நாங்கள் சரிவர செய்கிறோமா, அதில் நாங்கள் திருப்தி அடைகிறோமா என்பது மட்டும்தான் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் புதுசாக எதையாவது எங்கள் பிரபலத்துக்காக செய்கிறோம்னு நினச்சோம்னா இங்கே சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் வெற்றி வேண்டும் என்றால் அது ஒரு நீண்ட கால போராட்டமாக தான் இருக்கும். கண்டிப்பா சார். அதில ஒரு இதில நெறைய பேருக்கு நெறைய லாஸ் இருக்கு. இந்த ரிசல்ட்ல நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாரி திமுக ஆட்சியிலிருந்து அகற்றிட்டாங்க. அதிமுகவும் தங்களோட பலத்தை இழந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறான். ஆனா அதிகப்படியான லாஸ் யாருக்குன்னு ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சா, அது பிஜேபிக்கு மாரி தானே தெரியுது. காரணம் என்னன்னா, 3வது பெரிய கட்சின்னு சொன்னீங்க. அதுக்கு தான் இப்போ போட்டியே நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏற்கனவே நீங்க 4%, 8%, 12%ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப 3வது கட்சிங்கிற இடத்தெல்லாம் தாண்டி எத்தனையாவது கட்சி நம்ம தேட வேண்டியிருக்கு. பழையபடி 0ல இருந்து ஆரம்பிக்கிற மாரியான நிலைக்கு வந்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட நகர்வுகள் பிஜேபிக்கு இங்க வளர்வதற்கான, வேர் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா நினைக்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள், ஜனசங்கம் 1953ல் போட்டியிட்டு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வென்றது 1953ல். அதன் பிறகு ஜனசங்கம் கூடுதலாக அப்படியே ஒவ்வொரு முறையுமே வெற்றி பெற்றே வென்றது. 50ஐ தாண்டி எல்லாம் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை அனுப்பியது. பிறகு 1980ல் பாரதிய ஜனதா கட்சின்னு ஜனசங்கம் உருமாறுகிறது. அதன் பிறகு வரக்கூடிய தேர்தலில் வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர் தான் வெற்றி பெறுகிறார்கள், அட்டல்ஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கும்போது. இப்போ நீங்கள் அதை என்னன்னு பார்ப்பீங்க? அதாவது 3ல் வெற்றி பெற்ற ஜனசங்கம் 53ல், பிறகு 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கடந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பின ஜனசங்கம் பாஜகவாக வெற்றி பெற்ற பிறகு கூடுதலாக தானே வரணும். திடீர்னு மறுபடியும் 2 வருது. எங்கேருந்து மலைக்கு மடுவுக்குமானது. அப்போ எல்லோரும் என்ன செஞ்சாங்க? அட்டல்ஜி அவர்களை பாராளுமன்றத்தில் கேலி செய்தார்கள். வெறும் 2 தொகுதியை வச்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அன்றைக்கு அட்டல்ஜி அவர்கள் சொன்னார்கள், இந்த பாராளுமன்றம் நிரம்பும் அளவிற்கு எங்களுடைய மக்கள் வருவார்கள், பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு சாதனையை படைக்கும் என்று. அந்த சாதனையை திரு நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்த்தி காட்டினார். 303 பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தோம். அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் இதில் பின்னடைவு என்பதல்ல, அந்த பின்னடைவு என்னவென்று தெரிந்து கொண்டு இன்னும் கடினமான தியாகத்தை, உழைப்பை, மக்களிடத்தில் நம்பிக்கையை பெறும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தமிழக மண்ணை ஆளும். அது ஆன்மீகத்தின் ஆட்சியாக இருக்கும், அறவழியின் ஆட்சியாக இருக்கும், சித்தாந்தத்தின் ஆட்சியாக இருக்கும், ஊழலற்ற உண்மையான ஆட்சியாக இருக்கும். தப்பு செய்கிறவனை தண்டிப்போம் என்ற அந்த பயம் எல்லோருக்கும் இருக்கும், தவறு செய்கிறவனுக்கு குறிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்கும் வரை எங்களுடைய உழைப்பு, தியாகம் மக்களுக்காக இருக்குமே தவிர மேஜிக் ஷோ காட்டி அல்லது கவர்ச்சிகளை காட்டி வெல்வது என்பது அது நிரந்தரமானதில்லை என்பதையும் தமிழகம் பார்த்திருக்கிறது. நிச்சயமாக இந்த மாற்றத்திற்காக
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லோருமே ஒரு சீரிய ஒரு முன்முயற்சி எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். நன்றி சார். நம்முடைய நன்றி. நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் உடனுக்குடனாக தினமலர் யூடியூப் சேனலில் வெளியாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கான தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து கண்காணியுங்கள்.